சுருக்கமாக நமக்கு எடுத்துவிட்டு சென்றார். அந்த அரபா வெளியில் உரை நிகழ்த்தினார்களே, அந்த உரை என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரை என்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அனைத்து பிரச்சாரங்களையும் சாறு விழிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது கொடுத்தார். இஸ்லாமியர்கள் எப்படி சகோதரத்துவமாக வாழ வேண்டும், மனித உரிமைகள் எப்படி பேணப்பட வேண்டும், இணை வைப்பு என்பது எப்படிப்பட்ட மாபாதக செயல், இனவெறி என்பது இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகள் அகற்றப்பட வேண்டும், குடும்பம் என்பது ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும், சமூக தீமைகளாக இருக்கக்கூடிய வட்டி போன்ற வன்கொடுமைகள் அகற்றப்பட வேண்டும் என்று நிறைய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அரபா பிரிவிலே செய்தார். அந்த உபதேசத்தை செய்கின்ற அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபஇன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானித்தில்லாஹ், அந்த பெண்கள் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்டார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இப்ப காலம் மாறி போயிடுச்சு, இது இன்ஸ்டா காலம், சமூக வலைதளங்கள்ல உள்ளவற்றை எல்லாம் குடும்பத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காலம். இன்ஸ்டாவிலே செய்யக்கூடிய பிரச்சாரம் தான் இன்று அரசியல் களத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இதிலே சில பிரபலங்கள் தங்களுடைய குடும்பத்தினரை பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஃபேஷன் மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் சமீபத்திலே பார்க்கிறோம். குடும்பத்திலே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விலக்குகள் ஏற்படக்கூடியதையும் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் விவாகரத்து என்று சொல்லி டைவர்ஸ்ல போய் இருக்கக்கூடிய அந்த காரியங்களையும் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியமானது. ஒரு தாயும் தந்தையும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு தன்னுடைய பெண் திருமணம் முடிக்கப்பட்டு ஒரு வாழாவெட்டியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெற்றோருடைய உள்ளங்கள் என்ன மாதிரி பாடுபடும்? தாயும் தந்தையும் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு சிரமப்படும், அந்த சமூகம் எவ்வளவு சின்ன பின்னமாகும் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்று சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ஸை நோக்கி, விவகாரத்தை நோக்கி, ஜமாத்துகளை நோக்கி பஞ்சாயத்துகள் வரக்கூடியதை பார்த்து கொண்டே இருக்கும். அதுக்காக நீங்க குடும்பமே பிரியக்கூடாதா? எவ்வளவு பெரிய மாபாதக செயல்கள் இருந்தாலும் கணவனும் மனைவி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழணுமா அப்படி மார்க்கம் சொல்கிறதா என்று சொன்னால் அப்படி சொல்லல. எப்பொழுது பிரிய வேண்டுமோ அப்பொழுது பிரியலாம். தேவையில்லாத சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இன்று பிளவுகள் ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை மிக பெரிய அளவில் குறைந்து கொண்டே வருகிறது. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை யதார்த்தத்தை உள்வாங்க மனிதர்கள் மறுத்து விடுகின்றார். இது குறித்து இஸ்லாம் நமக்கு பல இடங்களிலே பல வழிகாட்டுதல்களை நமக்கு தருகின்றது. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு கோட்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். வலாதல்ஹிகுல் முஸ்ரிகாத்தி ஹத்தா யுக்மின், இணை வைக்கக்கூடிய பெண்களை அவங்க நம்பிக்கை கொள்கின்ற வரைக்கும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வல அமத்தும் முமினத்துன் கைரும் மின் முஸ்ரிக், ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறார், அவள் நல்ல வசதி வாய்ப்போடு, நல்ல அழகோடு, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறார். இணை வைக்காத ஒரு பெண் இருக்கிறார், அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறார். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து காட்டுகின்றான். ஒரு பக்கம் அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, நிறைய செல்வ சீமாட்டியாக செல்வ செழிப்போடு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். இன்னொரு புறத்திலே ஒரு அடிமை பெண், அழகு இல்ல, அந்தஸ்து இல்ல, ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறார். நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, வலவ் அஜிபக, உனக்கு எவ்வளவுதான் இந்த இணை வைக்கக்கூடிய பெண் கவர்ந்தாலும், உனக்கு பிடித்திருந்தாலும், இதை விட அடிமை பெண் தான் உனக்கு சிறந்தவள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரு. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அழகில் குறைந்த, அந்தஸ்தில் குறைந்த ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் கூட
அவனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான். இதேதான் ஆண்களுக்கும். இணை வைக்கக்கூடிய ஆண் இருக்கிறான், அந்தஸ்திலே உயர்ந்து நின்று இருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய ஆண் ஒரு பக்கம் அடிமையாக உள்ள ஒரு ஆண். இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு உலாயிக்க எதுவுன இலன்னார், இந்த அந்தஸ்து அழகு எல்லாமே உள்ள அந்த இணை வைக்கக்கூடிய மக்கள் உங்களை அழைப்பது நரகத்தின் பக்கம். வல்லாஹு எதுவுன இல ஜன்னதி வ மக்ஃபிரதி, அல்லாஹ் உங்களை அழைப்பது அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். ஒரு குடும்பத்துல முதல்ல அடிப்படையிலேயே கொள்கை இல்லாமல் நம்ம திருமணங்களை முடிக்கிறோம் என்று சொன்னால், அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து வருது, பிரச்சனை வருதுன்ற அந்த ஓட்டங்களே நம்ம போயிடும். அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம், அந்தஸ்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம், ஒரு பாரம்பரியத்துக்காக நம்ம திருமணம் முடிக்கிறோம்னா அதுல நிறைய நெருடல்கள் இருக்கிறது, நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துன்கஹுல் மரத்து லி அர்பயின், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் மணம் முடிக்கப்படுவார். லி மாலிகா வலி அசபிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா, 4 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போடுறாங்க. லி மாலிகா, ஒரு பெண் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்பாங்க? நல்ல செல்வம் உள்ளவங்களா, செல்வ பின்புலம் உள்ளவங்களா, வசதியானவங்களா என்றதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வலி அசபிகா, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்க பாரம்பரியம் உள்ளவங்களா என்பதை பார்ப்பாங்க. வலி ஜமாலிகா, அழகா இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்காமலாம் நம்ம திருமணம் முடிக்க மாட்டோம் தானே. திருமணம் முடிக்கும் போது ஒரு பொண்ணு யாரு, அவங்க செல்வம் என்ன, அவங்க அழகு என்ன, அவங்க கோத்திரம் என்ன, அவங்க குலம் என்ன, எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம திருமணம் முடிப்போம். இப்போ தீனிகா, ஒரு மார்க்கத்திற்காகவும் 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு ஃபல்ஃபர் பிதாத்தி, மார்க்கம் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தரிபத் யதா, இல்லனா 2 கரங்கள் மண்ணாகட்டும்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நாசமா போயிருவ. அழகு இருக்குதுன்னா அழகுக்கு பின்னால போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி பஞ்சாயத்துகள் இருக்கிறது. ஒரு குடும்ப பாரம்பரியம் போனோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய அது சம்பந்தமா உள்ள போனோம்னாக்கா நம்ம வெளியே வர முடியாது. ஒரு பாரம்பரியம், ஒரு அழகு, ஒரு செல்வ சீமாட்டின்னு நீங்க பின்னால போனீங்கன்னா அதுல நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அதோட சேர்த்து மார்க்கமுள்ள ஒரு பெண் கிடைக்குதுன்னா அது நமக்கு கிடைச்ச அருள்னு எடுத்துக்கலாம். ஆனா எங்க கோட்டை விட்டுற கூடாதுன்னா, மார்க்கத்தையே பார்க்காம அழகு, அந்தஸ்து, பாரம்பரியம் இது பின்னாலே போகணும் என்று சொன்னார். மார்க்கம் இல்லாத பெண்ணை திருமணம் முடித்தால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நீ சந்திப்பாய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். இது சாதாரண விஷயம். ஒரு திருமணம்ன்றது ஏதோ ஒரு நாள் நடக்குது அதோட போயிருதுன்றது கிடையாது. சில கொள்கை சார்ந்த மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா 1000 காலத்து பயிருவாங்க. ரொம்ப ஒரு திருமண பந்தம் என்பது அவ்வளவு ஈஸியாக நம்ம முடிக்கிற மாதிரி உள்ளது கிடையாது. ரொம்ப அடிப்படையிலே ஒரு மனிதன் வாழ்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை திருமணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ஹுவல்லதி கலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் நான் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தேன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா சொல்றான் வஜால மின்ஹா ஜௌஜஹா, உங்களிலிருந்து தான் உங்களுடைய துணையை நான் படைத்தேன். பாருங்க, எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, உங்களை ஒரு ஆத்மாவில இருந்து படைத்தேன், அவருக்கு ஒரு துணையை படைத்தேன்ல, அதையும் அவர்களிருந்து தான் நான் படைத்தேன் என்று சொல்லிவிட்டு காரணம் சொல்றாங்க, எஸ்குன இலைகா, நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக. சும்மா கிடையாது இது. திருமண பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஆணையை ஒரு பெண்ணை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு அடிப்படை இருக்கிறது. நீங்கள் அமைதியாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக. ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, இதுக்கெல்லாம் படைத்த நோக்கம். படைத்த நோக்கம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது வமின் ஆயாத்திஹி, இது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. அந்த கலக்க லக்கும் மின் அன்ஃபுஸகும் அஜ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுக்காக அல்லாஹ் துணையை படைத்தானே. காரணம் என்னவென்று சொன்னால் லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. வஜாலா பைனகும், உங்களுக்கு மத்தியிலே அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான் மவதத் பரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பையும் பாசத்தையும் இணைப்பையும் கருணையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ் ஏற்படுத்தியது என்று சொல்லிவிட்டு இன்னபி தாலிக ஆயாத்தில் கௌமின் யதஃபக்கரும், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். இந்த உறவு இருக்கு, இது உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் போக்கி கூடக்கூடிய ஒரு உறவு. எவ்வளவு ஒரு நெருக்கடிகள்ல மனிதன் இருக்கின்ற போதும் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இருக்கிற ஆறுதல் இருக்குல்ல, உலகத்துல எந்த உறவும் தர முடியாத ஒரு ஆறுதல் அங்கே இருக்கிறது, ஒரு மன நிம்மதி அங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுட்டி தருகிறார், காட்டி தருகிறார். அதுக்காக தான் படைச்சிருக்கிறேன்.
அதை நீ அந்த மன நிம்மதியை பெறாம ஒரு சந்தோஷமா இல்லாம உன் குடும்பம் ஏன் போச்சு? அடிப்படையே புரியல. நம்ம ஒரு திருமணம் என்று சொன்னால் திருமணத்துக்கு முன்னாடி பார்க்கறத கோட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள சிக்கல்களை எல்லாம் நம்ம இன்று வரை பார்த்து கொண்டு வரும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருமண உறவுகள்ல நம்ம எதையாவது சொல்லும் போது அல்லாவுடைய தூதரும் அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல்களையும் நம்ம பார்க்கின்ற போது எங்கேயா ஒரு பயன் பண்ணணும் வைங்களேன், எப்ப பாரு நம்ம அடுத்தவங்களை பார்த்து கண்ணு காட்டுற வேலை இருக்கு. எதை சொன்னாலும் உனக்கு தான். இதை பயன் முடிச்ச உடனே வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகும்? பள்ளியில் என்ன சொன்னாங்க கேட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவர் நீ கேட்டியா அப்படின்னு நம்ம அவங்கள சொல்றது. அது நமக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏதாவது சொன்னாங்களான்றதை பார்க்கறது இல்லாம இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு யாருக்கு அது சாதகமா இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை முதல்ல இருக்கணும். அது இல்லாம குடும்ப நிம்மதியாவே இருக்க. எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லா பெண்கள் இடத்திலும் உள்ளதே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாடம் நடத்திட்டு போயிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். நீ இது மாற்றமாலாம் பெண்ணை உருவாக்கி முடியாது. நம்ம படைக்கல, படைச்சவன் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் பெண். நீ அதை நேராக்க போறேன்னு சொன்னா உடைச்சிடுவேன். அது வளைஞ்ச நிலையில தான் இருக்கும். அதை எப்படி நேராக்க? நீ நேராக்கினாய் என்று சொன்னால் அதை உடைத்து விடுவாய். உடைத்து விடுவாய் என்ற குடும்பம் நாசமா போயிடும், குடும்பம் சின்னமா என்ன போயிடும், சந்தோஷம் இல்லாம போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வளைஞ்ச நிலையில இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நீ சாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்ட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு இயல்பை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால், நீங்க திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச எல்லாமே அங்க இருக்குமானா எங்க இருக்கு? கண்டிப்பா இருக்கு. எந்த வீட்லயும் எந்த குடும்பத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டயே கிடைக்கலையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு எடுத்தாலே அவங்க மனைவிமார்கள் பண்ணதை நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். திருமணம் முடிச்ச பிறகு 100% ஒரு நேர்கோட்டில் நான் நினைக்கிற மாதிரியே என் மனைவி போட நினைச்சா முடியாது, வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ வெறுக்கக்கூடியதான் இருக்கும், நீ விரும்பக்கூடியதான் இருக்கும். அதான் குடும்பம். எந்த நீ இந்த பெண்ணு வேணா வேற பொண்ணு வேணும்னா அந்த பெண்ணுக்கிட்டே அதுதான். நீ நினைக்கிறதும் இருக்கும், விரும்புறதும் இருக்கும், நீ வெறுக்கிறதும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உனக்கு பிடிக்காதது இருக்குல்ல, பிடிச்சதும் இருக்குல்ல. அழகா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உனக்கு எது பிடிச்சதோ அதை தூக்கு, நீ அதுல நீ சந்தோஷத்தை காணு, அதை வெச்சி பேசு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பிடிக்காததை மட்டம் தட்டு, அதை விட்டு தள்ளு, அதை விட்டு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடியதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரைங்க பெரிய ஒரு ஆட்சி தலைவர். அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆட்சி தலைவர் என்று சொன்னா, நான் ஒரு மாசம் பயணம் செஞ்சேன்னா என்னை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். பிரயாணங்கள்ல போகும்போது தன்னுடைய மனைவியரை அழைச்சிட்டு போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பிரயாணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவோமான்னு கேட்கிறாங்க. வாங்க ஓட்டப்பந்தயம் போவோம் அப்படின்னு உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. தோத்து போயிடுறாங்க. தோத்து போயிடறாங்கன்னா எப்படி தோத்து போனாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். தோக்கிற அளவுக்கு உள்ளவங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிக்கிற அளவுக்கு உள்ளவங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வீரத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், போர்க்களத்துல நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல நிற்போம், வாழை தூக்கி சுத்தினாங்கன்னா கிட்ட நெருங்க முடியாது. மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவுக்கு வீரம்னா, மதீனாவுல ஒரு நேரத்துல ஒரு பெரிய ஒரு அச்சத்துல மக்கள் ஆள்றாங்க. ஒரு பெரிய சவுண்ட் ஒன்று வந்துடும். ஒரு போருக்கு கிளம்பி வந்தா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அச்சத்துல மக்கள் எல்லாம் மதீனாவுல எழுந்து காலையில என்ன தெரியலன்னு ஒரு பேச்சு நடக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வந்ததோ அந்த பக்கத்துல இருந்து குதிரையில வராங்க. எந்த குதிரை? கடிவாளம் போடாத குதிரை, சாதாரண குதிரை இல்ல. கடிவாளம் போட்டு குதிரையில ஏறதை நீங்க உங்களால என்னால முடியாது. எல்லாம் நல்லா திடகாத்திரமா இருக்கிறோம், எல்லாம் இளமையில இருக்கிறோம். குதிரையில ஏறிட முடியுமா? போகும்போது தட்டி விட்டு நம்மள கீழே தட்டு போயிட்டே இருக்கும் குதிரை. கடிவாளம் இருக்கிற குதிரையில அதுதான் நிலைமைன்னா, கடிவாளம் இல்லாத குதிரையில எங்க பிடிக்கிறது, எங்க கால் வைக்கிறது, எப்படி ஏறுறது? அல்லாஹ்வுடைய தூதருக்காக சாதாரண அற்பமான விஷயம். ஒரு குதிரையில ஏறி ஒரு ரைடிங் போறதுன்னு சொன்னா உடம்புல உள்ள எல்லா இயக்கங்களும் இயங்கக்கூடிய அளவுக்கு அந்த குதிரையுடைய ஓட்டம் என்பது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட தோக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பயணத்துல திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஓட்டப்பந்தயம் வைப்போமா அப்படின்றாங்க. வாங்க ஓடலாம் அப்படின்னு உடனே 2 பேரும் ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜெயிக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு காரணம் சொல்றாங்க, அப்ப நான் ஒல்லியா இருந்தா ஜெயிச்சிட்டேன், இப்ப நான் குண்டா இருந்தா தோத்துட்டேன். இது இல்ல காரணம்.
ஒரு மனைவி இடத்துல ஒரு கணவன் எப்படி இருக்கணும், தன்னுடைய அன்பை எப்படி பரிமாறணும், எப்படி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு பல நேரங்களில் பல இடங்களில் சொல்லி தராங்க. நேரத்தில் கோபத்தில் தட்டை போட்டு உடைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற ஒரு தட்டை எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க, ரோசம் வந்துருச்சு உங்களுடைய தாய்க்குன்னு சொல்லி. ரொம்ப சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். அப்போ மனைவி என்று சொல்லக்கூடியவங்க எப்படின்றத முதல்ல நம்ம கணவர்கள் புரியும். நம்மளால எப்படி நினைக்கிறாங்கன்னா, உலகத்துல மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டு மனைவி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் வெளியில போவோமா, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போன உடனே மனைவிக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். பெண்களுக்குன்னு உள்ள ஒரு பழக்கினம் இருக்குல்ல, இது இவர் எங்க போய் அப்ளை பண்ணுவார்னா, ஒரு விளையாட்டு வீராங்கனை இருக்கிறாங்கல்ல, பிடி உஷா மாதிரி ஓடன ஆட்கள் கூட எப்பவுமே களத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கறது. என்ன நீ கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல குண்டாயிட்ட, 10 வருஷத்துல இப்படி ஆயிட்டியே பாரு, 40 வயசு ஆகிய இந்த பொண்ணு பாரு எப்படி இருக்கிறான்னு சொல்லி சினிமா நடிகையை போய் ஒப்பிடுறது. சினிமா நடிகையும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒண்ணா? நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கானவங்க, சினிமா நடிகை நமக்கானவளா? அவ ஊருக்கானவள், ஒருவருக்கானவள் அல்ல. தன்னுடைய உடலை, தன்னுடைய அங்கத்தை வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தியோடு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்கணும்னா குடும்பம் எப்படி இருக்கும்? என் கிட்ட இருக்கு, என் மனைவி கிட்ட என்ன இருக்கு, இதை பார்க்கணும். நான் அதை விட்டுட்டு நான் அந்த பொண்ணு கிட்ட அது அவங்க கிட்ட இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு போனோம்னா குடும்பம் நிம்மதியா இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய குடும்பத்தாரோடு எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அப்படி எப்படி விட்டு கொடுத்து போனாங்க, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கும் போது கூட தன்னுடைய நிலையை எப்படி ஒரு குடும்ப தலைவராக காட்டினாங்க. இதை நம்ம பார்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால் குடும்ப சின்னாமீனமா. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு அமானிதமாக வழங்கப்பட்டிருந்த உலகத்துல வாழும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது இல்லைங்க. அந்த மன நிம்மதியை பெறுவதற்காக ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு சின்ன வருடல்ல, ஒரு கையை பிடித்து நடக்கிறதுல, ஒரு தடவை கொடுக்கறதுல, ஒரு மடியில போய் படுத்த உடனே அதில் ஏற்படக்கூடிய அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்து உங்களுக்காக அல்லாஹ் ஒரு துணையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. நீங்க வரம்பு மீறி நடந்து விடாதீர்கள், அது அமானிதமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. மார்க்கத்துலங்க பொய் சொல்லலாமான்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம், மார்க்கத்தில் எப்படி பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்கு? பொய் சொல்ல மார்க்கம் அனுமதிக்கலைன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு பாவமாக இருக்கக்கூடியது பொய். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 3 நேரங்கள் நீங்க பொய் சொல்லலாம்னு அனுமதி தராங்க. பொய் சொல்லாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், நீங்கள் பொய் சொல்லலாம் 3 இடங்கள். ஒன்று போர்க்களம், எதிரிகள் வருகிறார்கள், எதிரிகளை சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் நம்ம போர்க்களத்தில் இருக்கின்ற போது பொய் சொல்ல மார்க்கம் அனுமதி தருகிறது. 2 சாரார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இருவரை இணைத்து வைக்க வேண்டும், நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவரை பத்தி அவர்கிட்டயோ, அவர்கிட்ட பத்தி இவர்கிட்டயும் நல்ல விதமாக சொல்லி இணைப்பதற்கு. நம்ம பிரிச்சு வைக்கிறதுக்கு நிறைய சொல்லுவோம், அவன் அப்படியும் எப்படின்னு சொல்லி 2த்தையும் உடைச்சி அது சின்ன பின்னமாக்குற வேலையை செய்யறவங்க எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் எங்க பொய் சொல்ல சொல்கிறது என்று சொன்னால் 2 சாராரை இணைப்பதற்காக பொய் சொல்லலாம். 3வது சொல்கிறது குடும்பத்துல பொய் சொல்லுங்க. குடும்பத்துல வந்து இந்த மாதிரி பொய்யை சொல்லிதான் நீங்க இருக்க முடியும்னா, இல்லம்மா நீ சூப்பரா சால்னா வச்சிட்டிய, எங்க அம்மா கூட இந்த மாதிரி வச்சது இல்லை, எங்க மச்சி அப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை, எங்க மாமி வீட்டுல எல்லாம் பார்த்தேன் இப்படி இல்லை சொல்லணும். என்னத்த வச்சு அங்க போனோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும், எங்க ஆபீஸ்ல போனா ஹோட்டல்ல இருந்து வந்ததுன்னா அப்படியே மூக்க பிடிக்கிற மாதிரி திங்கிறோம், என்னத்த சரி இப்படின்ன உடனே எந்த எப்படி சொல்லணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி குடும்பமெல்லாம் உடைஞ்சு போற அளவுக்கான ஒரு சூழ்நிலைகளை நம்ம பல இடத்துல பார்க்கணும். எதுக்கு இது மார்க்கம் நமக்கு சொல்லி தருது? ஒரு குடும்பத்துல நீங்க பொய் சொல்லி ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு அன்பா வாழ வேண்டும் என்பது சொல்லக்கூடிய நேரத்துல இதை பயன்படுத்தாம அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படியே நின்னோம்னு சொன்னா நிம்மதி இருக்காது. இப்ப சில நேரங்களை இறங்கணும், சில நேரங்களை மாற்றி சொல்லணும், சில இடங்கள்ல பேச வேண்டிய விஷயங்களை பேசணும், சில இடங்களை அதை விட்டு தந்து போகணும் என்பதையெல்லாம் நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னா குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும். இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பெண்களுக்கு சொல்றாங்க. ஒரு ஆண்கள் குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும். இல்லைனாக்கா அங்கேயே குடும்ப பிரச்சனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துன்யா மத்தாவும், இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களும் சிறப்புக்குரியதுதான். மத்தாயின் துன்யா, இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த துன்யாவுல எது மிகப்பெரிய சிறப்புக்குரியது என்று சொன்னால்
மரியத்துல் சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எவ்வளவு உலகத்துல எவ்வளவு சுகம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எவ்வளவோ சுகங்கள்ல மனுஷன் போயிட்டு இருக்கான். இந்த உலகத்திலேயே ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், சுகங்களிலேயே ஒரு பெரிய சுகம் இருக்கிறது என்று சொன்னால் சாலிகான மனைவினா. ஒரு வீட்டுக்கு ஒரு கணவன் வருகிறார் என்று சொன்னால், உலகம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது, உலக சூழ்நிலைகள் என்ன, எவ்வளவு கஷ்டத்துல இருப்பார், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திருப்பாரு, அவருடைய வேலை இன்னைக்கு எப்படி இருந்ததோ, வியாபாரம் எப்படி இருந்ததோ, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ, ஆபீஸ்ல என்னென்ன நெருக்கடியை சந்திச்சாரோ அதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வராருன்னா, வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு நிம்மதி இருக்கணும். சாலிகான ஒரு மனைவியாக உலகத்திலேயே சிறந்த செல்வமாக பெண்கள் இருக்கணும். ஆனா வந்த உடனே கரைச்சி கொட்டது ஆரம்பிக்கிறது. உங்க அம்மா அதை சொன்னாங்க, உன் தங்கச்சி இதை சொன்னா, உன் அக்கா இதை சொன்னா, உன் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பெற்ற பிறகு அது உன் பிள்ளைன்னு பிரிச்சு டென்ஷன் ஆக்கி வரவனை, ஏற்கனவே வீட்டோட வரவனை இன்னும் பிரஷர் ஆக்கி இன்னும் அதுக்கு மேல குடும்பங்கள்ல பிரச்சனை வரக்கூடியதெல்லாம் பார்க்கும். மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கூட வாழ்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல. கணவர் வீட்டுக்கு வருகிறார், தன்னுடைய மகன் இறந்து விடுகிறார். மனைவி எப்படி அதை அப்ரோச் பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸா அவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு அமானிதத்தை கொடுத்திருந்தாரு, அதை வாங்கிக்கிட்டாரு, என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கொடுத்தவர் கேட்டாரா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு உடனே அல்லாஹ் நமக்கு நம்ம ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தா அதை அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்றது சொன்ன உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. இதே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று நைட்டு நடந்ததை மறுநாள் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் இருக்கிற உடனே அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸ்லாகிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம பார்க்கணும். வீட்டுக்கு வந்த உடனே எடுத்த உடனே கொட்டிடாம கொஞ்சம் அமர இருந்து அவர் சூழலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனையா இல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கிறோமா என்ற பெண்கள் அணுகக்கூடிய ஒரு நிலையையும் மார்க்கம் நமக்கு பல இடங்களிலே நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்கணும். அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, வழிகெடுக்கிறதுக்காக ஒருத்தர் சவால் விட்டுட்டு வந்திருக்கான். 24 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் எல்லா விஷயங்களை விட அவன் கொண்டாடக்கூடியது எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது தன்னுடைய அத்தனை சகாக்களையும் சைத்தான் அழைச்சி பேசுவான். என்னடா பண்ண, போன சேப்பாக்கத்துல பாயை பொய் பேச வச்சுட்டேன், சேப்பாக்கத்துக்கு போன பாயை மோசடி பண்ண வச்சுட்டேன், சேப்பாக்கத்துக்கு போன பாய் அதை பண்ணாரு, பாய் இதை பண்ணாரு, பாயம்மா அதை பண்ண வச்சுட்டு நிறைய சொல்லிக்கிட்டே வருவான்ல. அதுல சைத்தான் பாராட்டு விழா நடந்தது எதுலன்னா, கணவனையும் மனைவியும் சண்டை போட்டு நான் பிரிய வச்சுட்டேன், இதுக்கு அங்க பாராட்டு விழா நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சபாஸ் நல்ல காரியம் செஞ்ச, ஒண்ணுமே இல்லாத சால்னால உப்பு இல்லை, சாம்பார் தண்ணி ஆயிடுச்சு, அட்டு கழுவி வைக்கல, தண்ணி எடுத்து வைக்கல, இதுக்கெல்லாம் அவன் சண்டை போடுவீங்க. சைத்தான் வீட்டுக்குள்ள வருவான். அவனுடைய அடிப்படையிலேயே நிறைய பண்புகளை நிறைய ஆசைகளை போட்டு நம்மளை வழிகெடுக்கக்கூடியதுல அவன் செய்யக்கூடியதுல பாராட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு என்னவென்று சொன்னால் கணவனும் மனைவியும் பிரிப்பார். அதுக்கு ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வழி கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் அமானிதமாக உங்களுக்கு வழங்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய இறுதி பேருகளில் சொன்னாங்க. அந்த ஒரு உபதேசத்தை நம்ம எடுத்து நம்முடைய பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவர்கள் அமானிதம் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வரை முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டம் என்ற ஒரு அடிப்படையில் எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டங்களை எல்லாம் கடந்த காலங்களிலே அரசாங்கங்கள் கொண்டு வந்தது. அதில் ஒன்றிய அரசின் சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இருந்த அந்த ஸ்கீமை எல்லாம் பாஜக அரசு, மோடி அரசு பதவியேற்றதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டாங்க. இப்போ மாநில அரசின் சார்பாக அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படிக்க வைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து செலவையுமே அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றிய தெரிவுகள் வேண்டும், அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, அதுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் மாவட்ட மாணவரின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் அதற்காக அணுகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த ஜுமாரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.